நயன்தாரா பொதுவாக அதிகப்படியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள மாட்டார். மிகவும் சொற்ப நிகழ்ச்சிகளில் மட்டுமே கலந்து கொள்வார் என்றும், அதுவும் சில கட்டுப்பாடுகளை வைத்துதான் அவர் கலந்து கொள்வார் என்றும் கூறப்படுகிறது. இப்படி இருக்கையில் இவர் சமீபத்தில் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சி விழாவில் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் நயன்தாராவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மாணவர்கள் குழுமியிருந்த அரங்கில் அமைக்கப்பட்டிருந்த மேடைக்கு நயன்தாரா வந்த விதம் சினிமாட்டிக்காக இருந்தது. அதாவது மேடைக்கு கீழ்ப்பகுதியில் இருந்து ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டார் நயன்தாரா. அதன் பின்னர் கீழிருந்து மேடையின் மேல் பகுதிக்கு செல்வது போன்று அமைக்கப்பட்டிருந்த லிஃப்ட் மூலம் மேடைக்கு வந்தார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வேகமாக பரவியது. இது ஒரு புறம் இருக்க, நயன்தாரா கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் நடிப்பில் வெளியான தி கோட் படத்தில் இடம்பெற்ற பாடலான விசில் போடு பாடல் ஒழிக்கப்பட்டது. அப்போது அங்கு திரண்டிருந்த மாணவர்கள் ஆரவாரம் செய்தனர். அது மட்டுமல்லாமல் அவர்கள் கையில் வைத்திருந்த விசிலையும் அடித்து ஆரவாரம் செய்தனர். மேலும் அக்கல்லூரியின் உரிமையாளரும் விசில் அடித்து ஆரவாரம் செய்தார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. இந்தியா முழுவதும் உயர்கல்வி நிறுவனங்களை கண்காணிக்கும் UGCயை டேக் செய்து ஒரு கல்லூரி விழாவில் அரசியல் கட்சியை ப்ரமோட் செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடுவது சரியா என்று கேள்வி கேட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் நயன்தாரா கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் இதுபோல நடந்திருப்பதால் பலரும் இது நயன்தாராவுக்கு தெரிந்து நடந்ததா, நயன்தாராவும் விஜய் கட்சியில் இணைந்து விட்டாரா என்றெல்லாம் கேள்வி கேட்டு வருகிறார்கள். நயன்தாரா கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் இது நடைபெற்றிருந்தாலும் நயன்தாரா இருக்கும் போது இந்த சம்பவம் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.